ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றிருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல்ல ரொம்பவே முக்கியமான அணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேர் அடிபடாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ அடிமேல அடியாக நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. போன வருஷம் ஐபிஎல்லையும் இதே மாதிரியான குழப்பங்கள் தான் அந்த டீமில் இருந்துட்டு இருந்தது. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு டீம் எல்லா டீமுக்கும் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு டீமா இருக்கும். ஸோ அந்த பயத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா சொல்லாம இருக்கவே முடியாது. ஸோ இந்த டீம்ல இப்போ நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. ஏன்னா எல்லாருமே பிகினிங்ல இருந்து இந்த டீம்ல இருக்காங்க. அதாவது பும்ரா ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு பிகினிங்ல இருந்து இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே ஒரு ஸ்டார் பிளேயரா வளர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டிசம்பர்ல மெகா ஆக்ஷன் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம்ல நிறைய ஸ்டார் வீரர்கள் நீக்க போவதா முடிவு எடுத்திருக்காங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு இந்தியன் டீம்ல விளையாடக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த வகையில சூரியகுமார் யாதவும் டீம் கேப்டன் பதவியை கேட்டிருக்கிறாரு. அதே சமயத்துல பும்ராவும் சரி கேப்டன்சிக்காக போட்டி போடுறாங்க. இந்த சமயத்துல ரோஹித் சர்மா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ரோஹித் சர்மாவை அணியை விட்டு நீக்கலாமா? இல்ல 2வது அல்லது 3வது வீரரா தக்க வைக்கலாமா? அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி தக்க வச்சா ரோஹித் சர்மாவோட சம்பளம் பல மடங்கு குறையும். அந்த அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு ரோஹித் சர்மா கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல ரோஹித் சர்மா கண்டிப்பா விடுவிக்கப்படுவார். அல்லது அவரே டீமை விட்டு வெளியேறுவார் அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டு இருக்கு. அப்படி வெளியேறினா அவர் நல்ல விலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்துல ரோஹித் சர்மாவை வாங்குவதற்காக டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் கடும் போட்டியில ஒரு 50 கோடி மதிப்பில அவங்கள விலைக்கு வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல ரோஹித் சர்மா எந்த டிசிஷனை எடுப்பாருன்னு தெரியல. அதே சமயத்துல மும்பை இந்தியன்ஸ் டீம்ல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இந்த டைம் நிறைய ஸ்டார் வீரர்கள் நீக்கப்படுவதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.